உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் போய் இதை மோகன் கிட்ட சொல்லணும். அவரை இங்க எப்படியாவது கூட்டிட்டு வரணும். என்ன ராதா இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு நினைக்கிறேன். துளசி அக்கா, நான் இங்க மேல இருக்கேன், போகாதீங்க அக்கா. என்ன இங்க விட்டுட்டு போகாதீங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் துளசி அக்கா. வேர்த்து கொட்ட வேலை செஞ்சதுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிடுற சுகமே தனிதான். இவனால இவ்வளவு சூட்ல நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். அதுவும் எப்பேற்பட்ட எக்ஸசைஸ். எலும்பு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்துல உடைச்சேன். இதோட இவன் ஆட்டம் முடிஞ்சுது. என்னோட வாழ்க்கையிலே நடந்த மோசமான விஷயம்னா அது உனக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் தான். பேசாம துளசி மாதிரி நீயும் என்னை விட்டு நிரந்தரமா போயிட. திரும்பி எப்பவும் வராத. இங்கிருந்து போறியா நீ? மோகன் ஐயா. சரி, போவாத. ராதா, என்னோட சுவாரஸ்யத்தை எல்லாம் கெடுத்துட்டானே இவன். இந்த போலீஸ்காரன் என்ன இங்கிருந்து போக விட மாட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் ராதாவை காப்பாத்தி ஆகணும். நான் எப்படியாவது அவகிட்ட போய் ஆகணும். துடி, இன்னும் துடி. நீ துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன இங்கிருந்து வெளியே அனுப்பு. என்ன வெளியே விடு. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோட. ஏன்னா ஒரு தடவை என்னோட பிடியில சிக்கிட்டா அதுக்கப்புறம் தப்பிக்க வழியே இருக்காது. இன்ஸ்பெக்டர், என்ன போக விட்டுரு. நான் இந்த உலகத்துல யாருக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் சரி, ஆனா மோகனை மட்டும் நான் என்னைக்கும் காயப்படுத்த மாட்டேன் அம்மா. இந்த விஷயம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அம்மா. நீங்க மோகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதை விட அதிகமா இல்லைன்னாலும் அதே அளவுக்கு தான் நானும் மோகனை காதலிக்கிறேன் மாமா. ப்ளீஸ் ஸ்டாப் இட். இப்ப நான் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். உங்ககிட்ட பேசல எனக்கு டைம் இல்ல. நீ வா குஷி. பாட்டி, இவங்கெல்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ரூம்ல லாக் பண்ணிக்கலாம். இவங்க போனை புடுங்கிக்கலாம். ஏமா குஷி, நான் தான் உன்னோட பெரிய பாட்டி. அவ தாமினி. நாங்க ஒண்ணு ரவுடி பசங்களோ கொள்ளக்காரங்களோ இல்ல எங்களை ரூம்ல அடைச்சு வச்சு போனை புடுங்கி வைக்கிறதுக்கு. ராகுல், தாமினியையும் அண்ணியையும் ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ண. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரோட போனையும் வாங்க மறந்துடாத. காது, நீ வா குஷி. அம்மா 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 இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ்மா. நான் மோகனை பாக்குறதுக்கு அங்க வரணும்மா. நான் இந்த வீட்லயே இருந்தேன்னா அப்புறம் டென்ஷன்ல என்னோட உயிர் போனாலும் போயிடும்மா. அம்மா ப்ளீஸ்மா, நான் வரேன்.
திடீர்னு கரண்ட்டுக்கு என்னாச்சு? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையேப்பா. என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை குஷி, கரண்ட் ப்ராப்ளம். துளசி, இல்ல, நான் நான் தோத்து போக மாட்டேன். துளசி, துளசி, நீ இங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். துளசி ப்ளீஸ், எனக்கு நல்லா புரியுது துளசி. மோகன் நிலைமைய பார்த்து உனக்கு நிச்சயமா கோவம் வந்திருக்கும். என்னால உன் மனசை புரிஞ்சுக்க முடியுதானா? தயவு செஞ்சு நீ எதுவும் செஞ்சிடாத துளசி. தயவு செஞ்சு உன்னை நீ யாருக்கும் காட்டிடாத. இந்த இடத்துல மட்டும் நீ ஏதாவது பண்ணிட்டனா அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லா பழியையும் தூக்கி மோகன் மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் போட்டுடுவான். இதெல்லாம் இறந்து போன நீ செஞ்ச காரியம்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இங்கேயும் வந்துருச்சா இந்த பேய்? இப்ப பாரு, அவ இந்த இன்ஸ்பெக்டரை தூக்கி மிதிக்க போறா. என்ன ஆக போதோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏன்னா துளசிக்கு மோகனோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு தெரியக்கூடாது. என்ன சொல்ற? என்னாச்சு? எல்லாரும் வெளியே போய் செக் பண்ணுங்க. உன்னை கெஞ்சு கேக்குறேன் துளசி, தயவு செஞ்சு வேண்டாம் ப்ளீஸ். தேங்க்யூ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை? என் புருஷனுக்கு ஏற்பட்ட காயத்தை சரி பண்ண முடியாது. எந்த ஆளு என் புருஷனை அடிச்சு காயப்படுத்தினானோ இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற இந்த ஆளை என்னால எதுவுமே பண்ண முடியாம இருக்கேன். எதுவுமே பண்ண முடியல. அட, என்ன இது? இதுல ஏதோ வச்சு அடைச்சிருக்காங்க. இதுல ஸ்க்ரூ வேற போட்டிருக்காங்களே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.